வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதியில் நம்மள நிறைய பேர்கிட்ட கல்வி, அதாவது எஜுகேஷன், இதனுடைய டெஃபினேஷனை சொல்லுங்கன்னா நம்மளை நிறைய பேரால் சொல்ல முடியாது கரெக்டாக. அதே போல் இந்த எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்ன? எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? நம்மளை நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? எஜுகேட்டட் பீப்புள்னால் நிறைய டிகிரி முடித்தவங்க, ஹையர் ஸ்டடீஸ் முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க, இல்லை வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்தவங்க, இந்த எம்எஸ் மாதிரி முடிச்சுட்டு வந்தவங்க, அப்படி இல்லைன்னா நிறைய சம்பளம் வாங்குகிற வேலையில் இருக்கவங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் ஹையர் போஸ்ட்டில் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க, இவங்கெல்லாம் தான் எஜுகேட்டட் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய கலெக்டிவ் கன்சைன்ஸ் இப்படி தான் இருக்குது. அப்போ எஜுகேஷனுங்கிறது இவ்வளோ தானா? எக்கனாமிக் சக்ஸஸ் தான் எஜுகேஷனுக்கான பெஞ்ச் மார்க்கா? இந்த கேள்வி இப்போ எழுது. இப்போது இந்தியாவில் இன்றைக்கி தேதியில் எடுத்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10% கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. 2011 சென்சஸ் என்ன சொல்லிச்சுன்னா 8.5% கிராஜுவேட்ஸ் இருந்தாங்கன்னு 9 வருஷம் முன்னாடி சொல்லிச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த சர்வே என்ன சொல்லுது? இப்போது 10% அப்ராக்சிமேட்டாக கிராஜுவேட்ஸ் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் ஃபார்மலாக ஹையர் எஜுகேஷன் முடித்தவங்க. ஃபார்மலுங்கிறது என்னங்க? ஸ்கூலுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸை முடிக்கிறேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்குகிறேன், வைக்கிறேன். இதுதான் ஃபார்மல் எஜுகேஷன். டிகிரியை வாங்கியிருக்கணும், இதுதான் ஃபார்மல். இப்போ இது மட்டும்தான் எஜுகேஷனாக பார்த்தீங்கன்னா இதை தாண்டி ஃபங்க்ஷனல் எஜுகேஷன் இருக்குது. ஃபங்க்ஷனல் எஜுகேஷன்னா என்ன? எஜுகேஷன் எனக்கு சில விஷயங்களை, குணங்களை அது வந்து உண்டாக்கியிருக்கணும், என்னை கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கணும். அந்த மேம்பாடு என்ன? அந்த சாராம்சம் தான் இங்கே ஃபங்க்ஷனல் எஜுகேஷன்னு சொல்கிறோம். இதை தான் நாம் ரொம்ப முக்கியமாக ஒத்து பார்க்கணும். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் எஜுகேஷனுங்கிறது என்ன? எஜுகேஷன் உண்மையாலேயே எதை ஒரு மனுஷனுக்கு கொண்டு வரணும், இதை நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எஜுகேஷனுங்கிறது என்ன? கல்விங்கிறது ஒரு மனுஷனுக்கு நாலேஜ், அறிவை வளர்க்கணும், ஸ்கில்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே நாலேஜை கொண்டு போதோ இல்லையோ, ஸ்கில்லை கொண்டு போதோ இல்லையோ, வேல்யூஸ், ஒரு சில முக்கியமான குணங்களை கொண்டு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் எஜுகேஷனுடைய அடிப்படை. இதில் முக்கியமான வேல்யூஸ் என்ன? உண்மை, ட்ரூத், நேர்மை, ஹானஸ்டி, ஓகேங்களா? அதே போல் ரெஸ்பெக்ட், சர்வீஸ் மைண்டட்னஸ், சாக்ரிஃபைஸ், லவ், அன்பு, இதெல்லாம் கொண்டு போகணும். கேரக்டரை பில்டு பண்ணணும். கேரக்டர் பில்டு பண்ணுறது தான் எஜுகேஷனுக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி. அப்படி அது பண்ணலன்னா அது பேர் எஜுகேஷனே கிடையாது. கேரக்டர்னா என்ன? இந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அது. ஓகேங்களா? ஸோ இதை பில்டு பண்ணுறது தான் ப்ராப்பரான எஜுகேஷன். இது இல்லாமல் உண்மையான எஜுகேஷன் திங்கிங்கை வளர்க்கணும், சுய சிந்தனையை தூண்டணும். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, ஒரு முக்கியமான வித்தியாசத்தில் ஒன்று, மனுஷன் வந்து சிந்திப்பான், அறிவுபூர்வமாக சிந்திப்பான். இதை வந்து எஜுகேஷன் பண்ணணும். இன்றைக்கி தேதியில் இது எஜுகேஷன் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பண்ண மாட்டேது. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கி தேதியில் எப்படி இருக்குங்க? ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது, மெட்டீரியல் ஓரியன்டாக ஆகிடுச்சு. ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் ஸ்கூலில் இருக்கும்போதே சொசைட்டி என்ன சொல்லுது, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? நீ வந்து மார்க் அதிகம் எடு, அப்போ தான் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட்டோ மெடிக்கல் சீட்டோ கிடைக்கும், நல்ல வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், செட்டில் ஆகலாம். இப்படி தான் சொல்லுது ஓவரால் சொசைட்டி சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன், மெஜாரிட்டி சொசைட்டி சொல்கிறேன். இதுதானே உண்மை. அப்போது எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் எப்படி இருக்குது? இட் இஸ் ப்ரீடிங் ஃபியர் ஆஃப் லார்ஜர் சொசைட்டி, இட் இஸ் ப்ரீடிங் காம்படிஷன், இட் இஸ் ப்ரீடிங் ஜெலசி, இட் இஸ் ப்ரீடிங் மெட்டீரியலிசம். உலகமே காசு, பணம், முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லுது. எக்கனாமிக் க்ரோத்து தான் சொல்லுது. அடுத்த பையனை விட நீ மார்க் அதிகம் எடுக்கணும், இது பேர் தான் எஜுகேஷன் சொல்லுது. இன்ஜினியரிங் சீட்டை வாங்கு, மெடிக்கல் சீட்டை வாங்கு, இது பேர் தான் எஜுகேஷன் சொல்லுது. அதிக சம்பளம் வாங்குற வேலையில் உட்காரு, அமெரிக்காவுக்கு போய் வேலை செய், கனடாவுக்கு போய் வேலை செய், இதுதான் எஜுகேஷன் சொல்லுது. அப்போ சின்ன வயசுலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த மனசில் வந்து நஞ்சை தான் விஜயிக்குது. இந்த மாதிரி தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய ரீசன்ஸும் இருக்குது. இந்தியா பேக்வர்ட் கண்ட்ரி, ரிசோர்ஸஸ் கம்மி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, இதெல்லாமும் காரணம். ஆனாலும் எஜுகேஷன் இப்படி தான் இருக்கணுமா? இதை நம்ம எல்லாருமே ஒத்து யோசிக்கணும். இந்த காரணத்தால் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம்ஸ் நடக்குது. இந்த க்ரைம்ஸை மெயினாக பண்ணுறவங்க எஜுகேட்டட் பீப்புள் தான். அதாவது நாம் எஜுகேட்டட்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதை படி பார்க்கும்போது இந்த எஜுகேட்டட் பீப்புள் தான் அதிகமாக க்ரைம்ஸ் பண்ணுறாங்க. ஒயிட் காலர் க்ரைம்ஸ்னு சொல்லுவாங்க. மெயினாக அந்த பேங்க் ஃப்ராட்ஸ் எல்லாம், இந்த வங்கிகளில் நிறைய லோன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க வெளிநாட்டுக்கு, இந்த மாதிரி க்ரைம்ஸு. ஜென்ரலாக ஃபைனான்ஷியல் ஃப்ராட், சைபர் க்ரைம், செக்ஷுவல் க்ரைம்ஸ் எல்லாம் நிறைய பேர் யார் பண்ணுறாங்கன்னா எஜுகேட்டட் தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். நான் வந்து ஓவராலாக சொல்கிறேன். அந்த இம்பேக்ட் வந்து யாரால் இருக்குன்னா எஜுகேட்டடாக தான் இருக்குது. ஓகேங்களா? அன்எஜுகேட்டடும் பண்ணுறாங்க. ஆனால் எஜுகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் இவங்க பண்ணக்கூடிய க்ரைம்ஸுடைய குவாண்டம்
இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போது எஜுகேஷனுங்கிறது எந்த மாதிரியான வேல்யூஸ் இதை உருவாக்கணும் அப்படின்றத நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் திங்கிங், சுய சிந்தனை இதையும் உருவாக்கணும். இந்த குணங்களை ஒரு மனுஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். ஒட்டுமொத்தமாக ஒரு மனுஷனை மேம்படுத்தணுங்க. மேம்படுத்தினா தான் அது பேர் எஜுகேஷன். மேம்படுத்தலைன்னா அது பேர் எஜுகேஷன் கிடையாது. சரியா? இப்போ ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஒரு நேஷ்னல் லீடரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நேஷ்னல் லீடர் வேறு யாரும் கிடையாது, நம்ம மாநிலத்துடைய ஃபார்மர் சிஎம் மிஸ்டர் காமராஜ் அவர்கள். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்தியா லெவலில் அவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை நிறைய பேர் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்எஜுகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நாம தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர், அது இல்லாமல் ஒரு நேஷ்னல் லீடர், ஒரு கிங் மேக்கர். இவரை நாம தான் அன்எஜுகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இவர் அன்எஜுகேட்டட்னு சொல்கிறது இல்லை. டெல்லியில் யாரும் இவர் வந்து சொல்கிறது இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சொல்கிறது இல்லை. ஒரு காலத்தில் யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால் ஹம்ஃப்ரி அப்படிங்கிறவர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் த ஃப்ரீ வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அப்போது காமராஜரை உலக லெவலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவரை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த லெவலில் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் நாம தான் இன்றைக்கி தேதியில் அவரை படிக்காதவர்னு சொல்கிறோம். இது உண்மையா? என்னை பொறுத்த வரைக்கும் காமராஜர் இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி எஜுகேட்டட் பர்சன்ஸ் இன் இந்தியா. அவருடைய அறிவு, அவருடைய குணாதேசங்களை நம்ம எடுத்து பார்க்கணும். ஹி வாஸ் த கிங் மேக்கர். 2 PM அவர் வந்து உருவாக்கி விட்டார் இந்தியாவில். ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜில் நேரு இறக்குறாரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை அவர் வந்து உருவாக்குறாரு. லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி உருவாக்குறாரு. இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் இன் இந்தியா. அன்றைக்கி தேதியில் என்ன கேட்குறாங்கன்னா நேஷ்னல் லீடர்ஸ்லாம் நீங்களே போஸ்ட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சில ரீசன் சொல்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அவர் சொன்னது, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, நான் எப்படி நாட்டில் மிக உயர்ந்த அந்த போஸ்ட்டில் நான் உட்கார முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? இதில் அவருடைய குணம் வந்து வெளிப்படுது. அவருடைய வேல்யூஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு எஜுகேட்டடாக இருக்கான்னு பாருங்கள். ஃபார்மல் எஜுகேஷன் தான் முடிக்கல, ஸ்கூல் போகல, காலேஜ் போகல, ஆனால் அவருடைய எஜுகேஷன் பாருங்கள். நாட்டில் அவர் எந்த விதமான ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருந்தார் அப்படின்றத பாருங்கள். அவர் ஃபார்மல் எஜுகேஷன் முடிக்கலை, ஆனால் நம்முடைய மாநிலத்தில் மிகப்பெரிய எஜுகேஷன் ரீஃபார்மாக அவர் பண்ணார். மிட் டே மீல் ஸ்கீம் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணார். அல்லாமல் ஓவரால் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் வந்து உருவாக்கினார். அல்லாமல் ஜென்ரலாக இந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கான பேஸும் பார்த்திங்கன்னா அவரோட ரூலில் வந்து நிறைய வந்து நடந்தது. 9 years வந்து ரூல் பண்ணார். நம்மளுடைய ஸ்டேட்டில் அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். அவருடைய வேல்யூஸை தான் நம்ம பார்க்கணும், அவருடைய அறிவை பார்க்கணும். இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நாம் அவருடைய ஃபார்மல் எஜுகேஷனை பார்க்கணும். டிகிரி படித்தாரா, ஸ்கூலுக்கு போனாரா, இதை தான் நம்ம பார்க்குறோம். 20ஆம் நூற்றாண்டில் மாடர்ன் இந்தியாவில் மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்கின லீடர்ஸில் ஒருத்தர் அவர். காமராஜரை நான் சொன்னது போல் என்னை பொறுத்தவரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஜுகேட்டட் பர்சன், நேஷ்னல் லீடர் இன் இந்தியா. ஸோ நான் அந்த எக்ஸாம்பிளை நான் ஏன் சொன்னேன், இந்த கேஸ் ஸ்டடியை நான் ஏன் சொன்னேன்னா, உண்மையான கல்வி என்ன, எஜுகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணரணும். அது அறிவை உருவாக்கணும், அது வந்து சிந்தனையை வந்து உருவாக்கணும், வேல்யூஸை உருவாக்கணும், இந்த குணங்களெல்லாம் உருவாக்கணும். இதை செய்கிறது தான் உண்மையான கல்வி, எஜுகேஷனை தவிர எக்கனாமிக் க்ரோத்தை உருவாக்குறது, எக்கனாமிக் சக்ஸஸுக்கு வந்து வழிவகுக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கிடையாது. இதை நம்ம எல்லாருமே உணரணும். எஜுகேஷன் சம்மந்தமான அந்த புரிதல் நம்ம எல்லாருக்குமே உடனடியாக இன்றைக்கி தேவை. ஏன்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் அட்லீஸ்ட் ஃப்யூச்சர் யங்ஸ்டர்ஸ் அவங்கள வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.